மார்கசீர்ஷ மாஹாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 9ஆம் அத்தியாயம். நைவேத்தியத்திற்கான நடைமுறை. பிரம்மதேவர் கூறினார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, நைவேத்திய முறை உணவு பிரசாத நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை எனக்கு கூறுங்கள். எத்தனை வகையான சமைத்த உணவுகள் விரும்பப்படுகின்றன மற்றும் பக்க உணவுகள் என்ன என்பதையும் முழுமையாக கூறுங்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், நீங்கள் நன்றாக கேட்டீர்கள் பிரம்மதேவரே. இது எனக்கு மிகவும் பிடித்தமானது. உணவு பானங்கள் போன்றவற்றின் வகைகள் மற்றும் பக்க உணவுகளையும் நான் முழுமையாக கூறுகிறேன். முதலில் ஒரு தங்க தட்டு, அது கிடைக்கவில்லை என்றால் வெள்ளி தட்டை பயன்படுத்தலாம். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் பெரிய மற்றும் அழகான ஒரு பலாச தட்டை பயன்படுத்த வேண்டும். பாவம் செய்யாதவரை நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை செய்து பாத்திரத்தில் சுற்றிலும் வைக்க வேண்டும். அதன் நடுவில் பக்க உணவுகளை வைக்க வேண்டும். அவை பிரமாதமாக இருக்க வேண்டும் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டிருக்க வேண்டும். பாத்திரத்தில் சந்திரனை போன்ற பால் கொழுக்கட்டை இருக்க வேண்டும். நிறத்தில் அது போதுமான அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டுள்ளது. அரிசி வெள்ளை அல்லிகளை ஒத்திருக்க வேண்டும். முட்கா துடிப்பு அற்புதமாகவும் படிகமாகவும் இருக்க வேண்டும். வெவ்வேறு வகையான ஊறுகாய் மற்றும் மசாலா பொருட்களை இடையில் வைக்க வேண்டும். உணவுப் பொருட்களை 3 வரிசையாக அடுக்க வேண்டும். எலுமிச்சை சாறுடன் பழங்கள் மற்றும் வேர்கள் கலந்த பல்வேறு வகையான பக்க உணவுகள் இருக்க வேண்டும். எனக்கு வழங்கப்படும் உணவில் இது போன்ற நூற்றுக்கணக்கான பக்க உணவுகள் இருக்க வேண்டும். திராட்சை, நல்ல மாம்பழம் மற்றும் வேறு சில பழங்கள் உடன் கலக்க வேண்டும். மிளகு, நீண்ட மிளகு, இஞ்சி மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை கலக்க வேண்டும். அவைகளை வேக வைத்து எனது உணவிற்கு நைவேத்தியத்திற்கு 100 கணக்கில் தயார் செய்ய வேண்டும். நெகிழ்கரி அமுது என்று அழைக்கப்படும் குழம்புகள் மற்றும் கரமுது என்று அழைக்கப்படும் பொரியல்கள் ஆகியவை நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களுடன் செய்யப்பட வேண்டும். அவை பல மலர்களால் மனம் வீச வேண்டும். மார்கழி மாதத்தில் அவைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை ஆகும். ஒரு மெல்லிய தட்டையான வட்ட வடிவு போன்ற ஈரட்டி போன்ற ஒரு உணவு எல்லா இடங்களிலும் அழகாகவும் வட்டமாகவும் சமமாகவும் சமச்சீராகவும் சர்க்கரை கலந்த வேக வைத்த பாலுடன் அதில் வைக்க வேண்டும். பசுவின் பாலுடன் தேன் நிறமும் நறுமணம் கமழும் என்னுடைய அந்த உணவுப் பொருட்களில் அன்புடன் பக்தியுடன் பல ஸ்லோகங்களை கூறி கோதுமை மாவின் பாத்திரத்தில் வைக்கப்படும் நெய்யை ஊற்ற வேண்டும். ஏலக்காயுடன் அது பளபளப்பாக இருக்க வேண்டும். 100 ஓட்டைகள் கொண்ட ஒவ்வொன்றும் திருவமுதுடன் கலந்த சில வகை சிற்றுண்டிகளை தயார் செய்ய வேண்டும். எண்ணெய் அல்லது நெய்யில் வறுக்கப்பட்ட சிறிய வகை ஈரட்டிகள் மற்றும் அரிசி, பருப்பு முதலியவற்றின் அரைத்த மாவு மற்றும் வடிவில் செய்யப்பட்ட ஜவ்வரிசிகளை தயார் செய்ய வேண்டும். பல சுருள்களில் மற்றும் எண்ணெய்களில் வறுத்த தயாரிக்கப்பட்ட சிறிய துண்டுகள் மற்றும் பால் தயாரிப்பு வகைகளையும் பெற வேண்டும். இந்த இனிப்பு துண்டுகளை நகைகள் மற்றும் மணிகள் அல்லது மாலதி மலர்கள் போன்றவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும். வட்ட வடிவம் கொண்ட மாவு போன்ற பொருட்கள் மற்றும் எண்ணெயில் வறுக்கப்படும் வெயிலில் உலர்த்தப்பட வேண்டும். இதே போல் தயாரிக்கப்பட்ட பல வகை இனிப்பு பொருட்கள் மற்றும் மாவு அல்லது காய்கறிகள் உலர்ந்தவை அனைத்தும் வறுக்கப்படும் மாச பருப்பு அல்லது குக்ஷ்மாண்ட சாம்பல் பூசணிக்காய் ஆகியவற்றிலிருந்து அழகாக தயாரிக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் 9 வகையான பதார்த்தங்களை அழகாக தயாரித்து எனக்கு வழங்க வேண்டும். அவை பருப்பு மாவை கொண்டு லட்டுக்கள் போல தயாரிக்கப்படுகின்றன. ஜாதி, அதாவது ஜாதிக்காய், மிளகு போன்றவற்றை கொண்டு 2 வகையான இனிப்புகள் தயாரிக்கப்பட்டு பெரிய மர தொட்டிகளில் போடப்படுகின்றன.
ஒரு வகை அதிக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயில் தயாரிக்கப்படுகிறது. உப்பு போடப்படுகிறது பதார்த்தங்களை தயாரிப்பதற்கு முன் மாவில். மற்ற வகை பொருட்கள் எண்ணெய் இல்லாதது. அவை காவி நிறம் கொண்டவை. அவை துளைகள் நிறைந்ததாக தெரிகிறது. சிலவற்றை தயிரிலும் பாலிலும் போடுவார்கள். சில புளி அல்லது மாம்பழச்சாறு, சிலவற்றை திராட்சை சாறிலும் சிலவற்றை கரும்பு சாறிலும் போடுவார்கள். மற்றவை கருப்பு கடுகு தண்ணீரில் போடப்படுகின்றன. சிலவற்றில் சர்க்கரையுடன் 4 வகையான சாறுகள் முன்பு குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை 9 வகையான வதகங்களாக கருதப்படுகின்றன. பின்வரும் உணவுப் பொருட்களை கலந்து ஒரு பெரிய கொப்பரையில் நன்கு வேக வைக்கப்பட வேண்டும். பல வகையான மிகச் சிறிய விதைகள், தேங்காய் துருவல் துண்டுகள் மற்றும் 100 கிராம்பு, நெய், பால், சர்க்கரை போன்றவை இந்த உணவுப் பொருள் நெய்வேத்தியங்களில் இதுவும் ஒன்று. பளபளப்பான வழுவழுப்பான பொருட்கள் இருக்க வேண்டும். கோதுமை மாவுடன் நெய்யில் சுருள் வடிவில் வறுக்கப்பட்ட இனிப்புகள். இந்த உணவுகள் அடர் நிற கிருஷ்ணர்களுடன் வெள்ளை இஞ்சி விதைகளால் செய்யப்பட்ட இனிப்பு உருண்டைகள் பரிமாறப்பட வேண்டும். ஏலக்காய் மற்றும் கற்பூரத்துடன் இனிப்பு சுவை கொண்ட ஈரட்டிகள் தயாரிக்கப்பட வேண்டும். பெரிய வட்ட வடிவ கொப்பரைகள் சமைக்கப்பட வேண்டும். அதாவது வறுத்தவை அதில் சமைக்கப்பட வேண்டும். மோதகம் என்றழைக்கப்படும் உருண்டை வடிவம் கொண்ட பல்வேறு இனிப்பு வகைகள் உடன் செய்யப்பட வேண்டும். மற்றவை சர்க்கரையுடன் செய்து பாலில் ஊற வைக்க வேண்டும். மற்ற வகைகளை தேங்காய் பழங்கள் கொண்டும் ஆதுமை கொட்டைகளை கொண்டும் செய்யப்பட வேண்டும். மற்ற இனிப்பு வகைகளை பாதாம் விதைகள் மற்றும் இஞ்சி விதைகள் மற்றும் சீரக விதைகளுடன் கூடிய அற்புதமான இனிப்புகள் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த இனிப்புகள் மற்றும் இன்னும் சில இங்கே குறிப்பிடப்படவில்லை. எண்ணெய் சாந்தப்படுத்துவதற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். ஊறுகாய் மார்கழி மாதத்தில் எண்ணெய் பிராயச்சித்தம் செய்வதற்காக பின்வரும் பழங்கள் முதலியன செய்ய வேண்டும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பழங்களை தனித்தனியாகவோ அல்லது 2, 3 அல்லது 4 குழுக்களாகவோ கலந்த ஊறுகாய் பயன்படுத்தலாம். இஞ்சி, எலுமிச்சை, நார்த்தை பழம் இவைகளை கொண்டு ஊறுகாய்களை தயார் செய்து எனக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். பல்வேறு வகையான பழங்களை கொண்டும் விதம் விதமான இனிப்பு வகைகளை தயார் செய்து எனக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். இதன் பின் நீண்ட மிளகு மற்றும் மிளகாய் இவற்றை சுத்தமான கடுகு எண்ணெயில் ஊற வைத்து சுவைக்கு உப்பு சேர்க்க வேண்டும். அவற்றை கடுகு தாளித்து அவற்றை ஒரு மண் பானையில் வைத்து 3 வருடங்கள் வரை பயன்படுத்துவதற்கு முன் வைக்க வேண்டும். இத்தகைய ஊறுகாய்களை மரியாதைக்குரியவர் மார்கழி மாதத்தில் எனக்கு வழங்க வேண்டும். அவை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. பக்தன் இந்த உணவுப் பொருட்களை வழங்க இயலாது என்றால் அவர் பின்வருமாறு செய்ய வேண்டும். அதை சுருக்கமாக கூறுகிறேன். ஒரு இனிப்பு மற்றும் ஒரு நெய்யில் வறுத்த வட்ட வடிவ இனிப்பு வகை, 2 வகை இனிப்பு சுருட்டி மற்றும் நெய்யில் வறுத்தவை, 3 காட்டு பேரீச்சப்பழச்சாறு, 16 வகை மற்றும் நெய்யில் ஊற வைத்த பதார்த்தங்கள் மற்றும் 8 வகைகள் ஒருபோதும் நரகத்தை பார்க்காது. அரை அளவு ஒரு அளவு வகை பால் நீண்ட நேரம் சேமிக்கப்படுகின்றது. 16 பலா சர்க்கரை மிட்டாய் பளபளப்பானது. 1 பலா நெய், 1 பலா தேன், 2 காரங்கள் மிளகு மற்றும் அரை பாலா உலர்ந்த இஞ்சி. கடைசியாக குறிப்பிடப்பட்ட 4ம் ஒவ்வொன்றும் அரை பலாவாக இருக்கலாம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் நன்கு கலந்து மெல்லிய துணியில் தனது மெல்லிய கரங்களால் பசை போன்று அரைத்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணால் அவை செய்யப்பட வேண்டும். பின்னர் அவற்றை கற்பூரத்தூள் மூலம் வெண்மையாக மெளிரும் ஒரு பானைக்குள் போட வேண்டும். இந்த ரசமான பொருளை செய்பவர் எதையும் விரும்பலாம். நான் அதை மனிதனுக்கு அவன் விரும்பும் அனைத்தையும் வழங்குவேன். வழங்கப்படும் உணவுகள் பற்றிய குறிப்புகள். தெய்வத்திற்கு உணவு, பழங்கள் மற்றும் பிற உண்ணக்கூடிய உணவுகளை வழங்குவது ஒரு முக்கியமான உபச்சாரமாகும்.
பொதுவாக ஒரு மனிதன் பக்தன் எந்த உணவை உட்கொள்கிறானோ அதே உணவை அவனுடைய தெய்வங்களுக்கும் வழங்க வேண்டும். சைவ உணவு வகைகளையே இறைவனுக்கு படைக்க வேண்டும். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.